ஓகே, பெனங்காய் பணியாரம் ரெடி. ஓகே, எங்களை வயசு பூனாக்கள் செய்தால் எல்லாமே ஒரே அளவாக வரேன். நான் கொஞ்சம் ஜூங்கண்ட உடைய எல்லாம் கொஞ்சம் பெருசு சின்னதாக வந்துருக்குது. ஓகே, சாப்பிடு பார்ப்போம். முதல்ல நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. சாப்பிட முடிய கதைக்கு இந்த பலகாரம் வந்து நாங்கள் எப்படி செய்தோம் என்று அப்படியே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் சீனி போட்டு தான் இன்னும் நல்லா இருந்துன்னு நினைக்கிறோம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு பெனங்காய் பணியாரம் சுட போகிறோம். அதாவது யாழ்ப்பாணத்து பெனங்காய் பணியாரம். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி பெனங்களியோட மா சீனி எல்லாம் போட்டு ஏற்கனவே நாங்கள் பெனங்களியை காய்ச்சி இப்போ நான் அதுக்கேற்ற பதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நாங்கள் இப்போ எண்ணெயை ஊற்றுறது, இனி அப்படியே பொரிக்கிறது. சரி, நீங்கள் பார்த்து கொண்டுருங்க எப்படி வருது என்றால் இன்றைய தான் நானும் முதல் செய்ய போகிறேன். எனக்கும் செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, ஓகே, நான் தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். இன்னும் கொஞ்சம் விடுவோமா? ஓகே, காணும். இப்போ நல்ல வாசமாக இருக்குமே நான் அந்த பொரிச்ச எண்ணெய். ஓகே, எண்ணெய் வந்து கொதிக்கு வர மாட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மற்றது இது பெனங்காய் பண்ணியது தெரியும், அச்சொண்டும் இல்லை, எல்லாம் கையால் தான் வேலைப்பாடு நடக்குமாண்டு. ஓகே, நாங்கள் இதில் எடுத்து கையால் எடுக்கிறோம், இதுக்குள்ள தூக்கி போடுறோம், அப்புறம் பொன்னுரமாக வரைகளை அதுக்குள்ள தூக்கி போடுறோம். சரி, இப்போ எந்த அதுக்கு வரதுண்டு பார்ப்போம். நாங்கள் எண்ணெய் கொதிக்க மட்டும் வெயிட் பண்ணுவோம். அபிஷேக், நான் பெனங்காய் பண்ணி இறஞ்சிட போகிறோம். உங்களுக்கு தெரியாது, யாழ்ப்பாணத்தில் பெனம்பழம் ஒன்று இருக்குது. சரியா, அதை நான் பிறகு காட்டுறேன். இப்போ நாங்கள் செய்து வச்சுருக்கோம் இதுக்குள்ள இப்படி களி. இதை எடுத்து நாங்கள் இதில் வந்து செய்ய போகிறோம். சரிதானே? இதை ஊற்ற போகிறோம். எப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்போ கொஞ்சம் இப்படி கிள்ளி. சரியா, இப்படி உள்ளதை கிள்ளிட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக இப்போ ஊற்ற போகிறேன். சரிதானே? ஓகே, ஒன்று இது ஒரு ஸ்வீட்டானா? இதுதான் நாங்கள் ஊரில் சாப்பிட்ட ஸ்வீட்டு வாட். ஓகே, இப்படி பொரியுது என்ன? கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நைஸாக கிளறி பார்ப்போம். ஓகே, இப்படி இதே மாதிரி வேற வேணும் எல்லாம் என்ன? எல்லாம் கூறு கூறாக வரும். சரியா, கையில் தண்ணி இருக்கிறபடியா தெரிச்சுதானே அப்புறம் எனக்கு கூறு கூறாக வந்துடும். ஓகே, நான் பொரிப்போம். அது என்ன சொல்ற, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. மோதகம்ண்டா உருண்டியா தான் செய்ய வேணும், கொழுக்கட்டைண்டா சப்பியா செய்ய வேணும். ஆனால் எல்லாமே ஒன்று தான். ரொட்டிண்டா வட்டமா, தோசைண்டா அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. அதாவது பெனங்காய் பணியாரம்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் சொல்ல போனோம். இப்படி இந்த மெத்தட்லாம் வேறு பெனங்காய் பணியாரம் இப்படி.
இதுக்கு தேங்காய் பூ போட்டால் அப்படி இருக்கும். சரியா காய் ஓகே. நல்ல வாசமாக மட்டும் இருக்கு. இறக்குவோமா? சரியா வந்துட்டு வரும். கறி தானே? ஓகே. கறினா கொஞ்சம் அடுப்பை நம்ம குறைச்சிட்டு இதை வந்து இறக்குவோம். பேட்டைங்களை ஈரம் வந்துருக்காருமா. ஓகே. ஓகே. நான் சட்டிக்குள்ள இடம் இருக்கு மட்டுக்கும் போடலாம். போடுவோம். ஓகே. நான் ரெண்டாவது இதுக்கும் போட்டாச்சு. ஓகே. உங்களுக்கும் இந்த பெனகா பணியாரம் செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு போக தேவையில்லை, ஸ்ரீலங்காவுக்கு போக தேவையில்லை. நீங்கள் இங்கே நின்று கடையில் வந்து பெனங்களி வந்து ஒரு டின்னுக்குள்ள ஒரு போத்தலுக்குள்ள வந்து விற்கிது. நீங்கள் அதை வேண்டி நீங்கள் எவ்வளவு அந்த ஊற்றுறீங்களோ அதே அளவு நிறைவுள்ள மாவை, கோதுமை மாவை போடுங்க. போட்டுட்டு பாதமாக மிக்ஸ் பண்ணுங்க, சீனியாக போடுங்க. அப்படியே நான் அப்போ போட்டு காட்டின மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெனங்கா பணியாரம் ரெடி. ஓகே. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.